பெண் என்பவள் யார் என்பது குறித்து உங்களுக்கு புரிதல் என்ன? பெண் என்பவள் யார்? தெய்வம், மலர் போன்றவள், பூ போன்றவள், மேகம் போன்றவள், காற்று போன்றவள், கடிதாசி போன்றவள். எப்ப பெண்ணை கவிதை வழியாக உங்களுக்கு சொல்ல 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 அதை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ பெண் ரொம்ப இலகி கொண்டே போகிறார். பெண்ணை பூ என்று சொல்லுவதன் வழியாக இருக்கக்கூடிய உள்ளீடான அரசியலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணை தொடர்ந்து பூ என்றும் மலர் என்றும் மேகம் என்றும் சொல்வதன் பின்னணியில் இருக்கிறது என்ன? நீ நிலா, குளிர் போன்றவள். சூரியன் உங்களை சொல்றதே கிடையாது, ஏன்னா சுற்றக்கூடாது நீங்க. அப்போ பெண்ணை தொடர்ச்சியாக அந்த அந்த மனநிலையிலே வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? நீ அழகை பற்றியே சிந்தித்துக் கொண்டிரு. நீ திருமணத்திற்கான ஒரு பொருள் என்று நீ நம்பிக்கொண்டே இரு. பிள்ளை பெறுவது மட்டும்தான் உன்னுடைய பேர் என்று நீ நம்பிக்கொண்டே இரு. நீ ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லை அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு தொடர்ந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கான். உங்களை தெய்வம்னு சொல்லிட்டா நீங்க சத்தம் போட முடியாதுல, மலர்னு சொல்லிட்டா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதுல, உரிமையை கேட்டு பெற முடியாதுல, பொம்பளை பிள்ளை எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஆனா நீங்க எதுக்குள்ள மயங்கி கிடக்குறீங்க? அழகியல் சார்ந்த விஷயங்களை பற்றி எவராது உங்களை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருந்தால் அவரிடமிருந்து வெளியே வாருங்கள். That's the first thing that you need to do. அழகை வைத்தே உங்களை இந்த சமூகம் வளர்க்கும் என்று முயற்சித்தால் அது உங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அரசியல். ஒரு பெண் குறித்து பெண் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய பெரும்பாலான புரிதல்கள் கடந்த காலத்துடைய அனுபவங்களிலிருந்து பெரியவர்கள் சொன்னதன் அடிப்படையிலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸாக தான் நம்மகிட்ட இருக்கு. நம்ம குறித்த சுய மதிப்பீடு நமக்கு பெரிதாக இருப்பதே கிடையாது. இந்த சமூகம் என்ன சொல்லுகிறதோ அதை உள்வாங்கி அதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப காலமா சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய தனி குரல் எல்லாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் அதை மடைமாற்றம் செய்து கொண்டே போவார்கள். ஆனா நாமே நம்மளை பத்தி நினைக்கிறோம். பெண் என்பவள் அழகின் பிம்பம். பெண் என்பவள் இந்த சமூகத்தின் இலகிய மனசுக்காரி. பெண் என்பவள் வெறும் தாய்மை உள்ளம் கொண்டவள். பெண் என்பவள் ஒரு திருமண வாழ்க்கையின் வழியாக ஒரு சரியான குடும்பத்தை அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அவளுடைய பெரு நோக்கம். அப்படிதான் இந்த சமூகம் சொல்லுது. அதனாலதான் அழகு சார்ந்து பேசுகிற போது உங்களுக்கு ஆனந்தம் வருகிறது. உலகத்திலேயே அதிகமான அலங்கார பொருட்களை விற்பதற்கான சந்தையாக இந்தியாவை மாற்றி வைப்பதன் பின்னணியில் அழகோடு இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்லது என்ற பிம்பத்தை உங்களுக்குள்ள கட்டமைச்சிருக்கான். மனசு அழகா இருந்தா தான் அழகு. ரைட்? ஒத்துக்கோ? ரைட் தானே? அப்ப அழகை பற்றிய சிந்தனையோட நாம் அதிகமான நேரத்தில் உங்களை வைத்திருப்பதன் வழியாக அறிவுசார் சிந்தனையின் வழியாக உங்களை நடத்தக்கூடாது என்பதுதான் நீங்க நடக்கக்கூடிய அரசியல். அதை தான் உங்களுடைய அக்காக்கெல்லாம் முறியடிச்சாங்க. அதுக்கு முன்னால முறியடிக்க முடியல. ஆனா உங்களுடைய அக்காக்களும் அதற்கு முந்தைய தலைமுறை சொந்தவர்களும் முதல்ல அதைத்தான் முறியடிக்க பார்த்தாங்க. அழகு இல்லனா, அழகு என்பது அடையாளம் கிடையாது. என் அறிவுதான் என்னுடைய அடையாளம், என் சமூக பார்வைதான் என்னுடைய அடையாளம், இந்த சமூகம் குறித்த என் கோபம் தான் என்னோட அடையாளம். கம் அப் வித் an attitude. அழகுதான் என்னோட அடையாளம் என்று உங்களை யாராவது தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா அவங்களோட சேராது. That's wrong. அவர்கள் உங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகமும் பெண்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலே அழகின் வழியாக உங்களை வழிநடத்த பார்ப்பதுதான். ஒரு பொம்பளை பிள்ளை லட்சணமா இருக்க வேணாம், எப்படி இருக்க வேணாம், அப்படி இருக்க வேணாம், பார்க்க ரொம்ப பாந்தமா இருக்கு. என்ன பாந்தமா இருக்குது எனக்கு புரியல. ரௌத்திரம் பழகு, அவ்வளவுதான். அநீதினா ஆம்பளை தான் கேட்கணும் இல்ல, பொம்பளையும் கேளு, அப்பதான் அதான் அடையாளம். அப்ப எப்போ ஒரு பெண் என்பவள் அழகு சம்பந்தப்பட்டவள், அமைதியோடு தொடர்புடையவள் என்று இந்த சமூகம் தொடர்ந்து உங்களை உள்ள நகர்த்துவதோ அப்பெல்லாம் நீங்க ஒருபடி மேல வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து அழகுன்னு சொன்னா, ஓ அவன் தான் எனக்கு மிகச்சிறந்த கணவன் தோண ஆரம்பிச்சது சில நேரம். சில பேருக்கு, எல்லாரையும் நான் சொல்றேன். அப்போ வாழ்க்கையில் வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி நாங்கள் தீர்வு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறப்ப நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கான காரணம் என்ன? நான் யார் என்பது குறித்த புரிதல் உங்களுக்கு கிடையாது. அமெரிக்காவுக்கு விசாக்கு போய் நிற்கிறப்ப கூட ஒரு பெண் பிள்ளைய இண்டிபெண்டன்ட் விசான்னு கொடுக்குறானா, டிபெண்டன்ட் விசான்னு கொடுக்குறான் இல்லையா? ஆணுக்கு ஒரு பிசினஸ் விசா கொடுக்குறான் அல்லது ஒரு ஒர்க் விசா கொடுக்குறான்னா, நீங்க மனைவியாக கூட போனீங்க, அப்படியே பின்னால் நின்றுட்டு மஞ்சள் கலர்ல ஒரு தாலி கட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு போய் நின்னீங்க, உங்களுக்கு டிபெண்டன்ட் விசா. ஏன்னா பெண் என்பவள் சார்ந்து உள்ளவள் என்று நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிற அந்த சார்பு நிலை உங்க அம்மா கிட்ட இருக்கு. உங்க அம்மா தான் சார்ந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறதுனால என் பிள்ளையால தனித்து செயல்பட முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க. அது எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கோபப்படுகிறீர்கள். புரிய வைக்கணும், நீங்க தான் புரிய வச்சாகணும். பிகாஸ் இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய தலைமுறை நீங்க தான். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தலைமுறைக்கு பெரியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மாறாக நீ முட்டா பைய, உனக்கு ஒண்ணும் தெரியல, நீ என்ன என்னுடைய மாற்றங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு அம்மா கிட்ட சண்டைக்கு போறதை விட, கவலைப்படாத, நான் என்ன பார்த்துக்கிற ஆளு அப்படின்னு நம்ப வை, அவ்வளவுதான். That's it. நான் என்ன பார்த்துக்கிற ஒரு ஆளு நான் நம்ப வச்சான்ல, ரைட் தானே? ஆனா ஆண் பாவம் பலவீனமானவன். உண்மையிலேயே சொல்ல போனா அப்பாக்கள் பலவீனமானவன். என்ன, அவங்களுக்கு சபையில் அழுதிட மாட்டாங்க அப்பாக்கள், அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்பாக்களுக்கு அந்த மனசு தான் இருக்கும். ஆனா இந்த சமூகம் என்ன சொன்னுச்சு? ஆண் அழாதன்னுச்சு. அதனால நம்ம ஹீரோக்கள் கூட பாத்ரூம்ல போய் அழற மாதிரி தான் சீன் வைப்பாங்க. எம்ஜிஆர்லாம் திரும்பி நின்று தான் அழுவார். ஏன் ஆம்பளை அழக்கூடாது? படம் பார்க்கல ஒரு சீன்ல ரஜினி அழுதா அப்படியே கதறிடுறமே. ஏன்னா ஆம்பளை அழுது பார்த்தது இல்லை. வீட்டில் அம்மா அழுதா தர்மா சும்மா இந்த சீனை எங்கிட்ட போடாதுங்க. ஆனா அப்பா லேசா கண் கலங்கிட்டா பொசுக்குன்னு மனசு உடஞ்சு போறியே. ஆண் அழக்கூடாதுன்னு சொல்றான். ஆண் அழக்கூடாதா? ஆணும் அழுவதற்குரியவன் தான். ஆனா இங்க எல்லாருக்குமான ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை உங்கள் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்க மாற்ற முடியுமே ஒழிய வார்த்தைகளின் மூலமாக மாற்ற முடியாது. அதற்கு இந்த சமூகம் பொறுப்பேற்றுக்கும். நீங்க கவலைப்படாது.
அப்ப எங்க சிக்கல் இருக்கு? நான் யார் என்பது குறித்த புரிதலில் சிக்கல் இருக்குது. நான் டிபெண்டா இண்டிபெண்டா? முதல்ல அந்த கேள்விக்கு நீங்க வாங்க. அப்பதான் ஃப்ரீடம் கொடுக்கிறதா எடுத்துக்கிறதாங்கிறது உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்படக்கூடிய ஃப்ரீடத்தை நாமெல்லாம் மிஸ்யூஸ் பண்றவான்னு கேட்கறீங்களே. ஃப்ரீடம்ங்கிறது கொடுக்கிறதுல எடுத்துக்கிறது. ஃப்ரீடம் யார் நமக்கு கொடுக்கிறோம்? அடிமையா அடுத்த ஃப்ரீடம் கொடுக்க. எனக்கு என்னுடைய அளவுகோல் தெரிந்தால், எது சரி என்றும் எது தவறு என்றும் எனக்கு புரிந்தால் என் சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். அடுத்த கொடுக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு நான் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கேன். இது விதிமீறல், இது சரி, இது சரி, இது நெறிக்கு புறம்பானது, இது அநீதி, இது தவறு, இது நியாயம், இது தப்புங்கிற புரிதல் எனக்கு இருந்தா, நான் யார் என்பது குறித்த புரிதல் இருந்தா, அந்த சமூகம் நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஃப்ரீடத்தை எவனும் நமக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. எவன் நாளை கையை கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நான் தலைவன் என்றால் நான் செய்யறதா விதி, நீ தலைவி ஆயிட்டு போ, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு புலம்புவானே? காரணம், இந்த சமூகம் இப்படி சொல்லி வச்சிருக்கு. நீங்க அதை நம்புறீங்க. பெண் என்பவள் அழகானவள். இந்த சோப்பை போட்டு குளிச்சா மறுநாள் காலையில நீங்க சிவப்பாயிருவீங்க. தினந்தோறும் அந்த கிரீமை 10 நாள் நீங்க பயன்படுத்தினா சக்கச்சவேன்னு மாறி. கருப்பா இருந்தா என்ன இல்ல? கருப்பா இருந்தா என்ன? ஆம்பளை பசங்க கூட ஒத்துக்கிறானு, ஏன் பொம்பளை பசங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய நேரம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல. முதல்ல அதோட கருப்பு தான் என் நிறம் என்று நம்பு. Brown is beauty ன்னு ஒத்துக்கோ. That's more important. நீங்க உங்களை தொடர்ச்சியாக அழகு ரீதியாகவே இந்த சமூகம் உங்களை அடக்கும்னா, நீங்க அழகுக்கு எதிராக நில்லுங்க. உங்கள் மனதினுடைய அறிவு ரீதியாக உங்களை எடைபோட சொல்லுங்க. அதனால ஆன படிப்பு வச்சும் பெண் அழக வச்சு எடை போடுறது, அப்படி எடை போடுற சமூகத்தை நான் எதிர்ப்பேன்னு சொல்லுங்க. இந்த சமூகம் உங்களுக்கு பயப்படும். அந்த சமூகத்துக்குள்ள மாட்டிக்க வேணாம், நீ மாட்டிப்ப, அவ்வளவுதான். அப்ப அழகுதான் என் அடையாளம் என்று நீங்கள் நம்புகிற போது, ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான், எனக்கு பிடிச்ச ஒரு ஆணையை அடைவதுதான், அல்லது ஒரு குடும்பத்தை அடைவதுதான் என்னுடைய இலக்கு நினைக்கிறீங்க. கிடையாது. நாசாக்கு நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு எவன் சொன்னா? இந்த தேசத்திற்கான மறுமலர்ச்சியை உருவாக்குவதான் என்னுடைய இலக்கு என்று நீங்கள் தீர்மானித்து விட்ட பிறகு அழகென்ன துக்குடா, தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அப்ப நான் யார் என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். யூ ஆர் an independent or an dependent. இந்த உலகம் உங்களை தொடர்ந்து என்ன சொல்லிட்டே இருக்கு? டிபெண்டன்ட். பெண் என்பவள் சார்ந்து வாழுகிறவள், தந்தையை சார்ந்து வாழுகிறவள், தாயை சார்ந்து வாழுகிறவள், அண்ணனை சார்ந்து வாழுகிறவள், தாய் மாமனை சார்ந்து. அதனால நம்ம சிஸ்டத்தை அப்படி வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே பெண்ணா சார்ந்து வாழுகிறவள்? ஆண் தான் சார்ந்து வாழ்றவன். ஆனா காலங்காலமா ஆண் என்பவன் தனித்து நிற்கிறவன், பெண் என்பவள் சார்ந்து வாழுகிறவள் சொல்றான். இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க இருக்கலாம், தோழன்கள் இருக்கலாம், காதலன்களும் இருக்கலாம். நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்க வீட்டை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை 2 வயசுல பேசிடும், ஆம்பளை பிள்ளை பேச 3 வயசாகும். 3 வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கான சின்ன சின்ன வேலைகளை தானே பார்த்துக்கும். ஆனா உங்க அண்ணங்கார 6 வயசுல பாத்ரூம் போயிட்டு வெளியில இருந்து கழுவி விடுமாமா. ஆனா நான் டிகிரேட் பண்றதுக்காக சொல்ல, ஆணுடைய டிசைன் அப்படி. ஆணை ஒரு நாளும் நான் குறைச்சு சொல்ல மாட்டேன். ஆண் உலகமும் பெண் உலகம் ஒன்று கொண்டு எதிராக நிற்பதே உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல். அது செய்யவே கூடாது. ஆண் உங்களுக்கு தான் இங்க இருக்கா. பெண் எப்படி ஆணுக்காக இருக்கிறாளோ அதே போல ஆண் பெண்ணுக்காக இருக்கிற. ஆணும் பெண்ணும் எதிரி இல்ல. முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியில வரும். இது 2 வேற வேற டிசைன், அவ்வளவு மட்டும் தான். ஆண் ஒரு சக்தி, பெண் ஒரு சக்தி. கம்பேர்லாம் பண்ணாதீங்க. சில விஷயம் ஆனால முடியாது, சில விஷயம் பெண்ணால முடியாது. சில விஷயம் ஆனால முடியும், சில விஷயம் பெண்ணால முடியும். இவனால முடியாது அவங்களும், அவனால முடியாது இவங்களும் சேர்ந்து இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கு. 2 பேர் எதிரியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரைட்டு தானே? அப்ப 3 வயசுல ஒரு ஆண் பிள்ளை சில விஷயம் செய்யவே செய்யாது. சிறு வயதிலிருந்து அம்மாவின் அனுசரணையில தான் பையன் வளருவான். ஆண் பிள்ளைகளை தான் அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதிர்காலத்தில் அந்த பெண் பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுமா இல்லையான்னு அம்மாக்களுக்கு சந்தேகம் இன்னும் இருக்கு. இந்த சந்தேகம் இருக்கிறவங்க எப்படி ஆண் பிள்ளையை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உங்க கையில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு ஆம்பளைங்களாம் கூட வர மாட்டீங்களா? வருவோம். ஒரு வீட்டில் ஒரு அண்ணங்கார நிப்பா, சும்மா விடுமா நான் பார்த்துக்கிறேன்னு கொண்டாந்து விட்டுட்டு போல ஸ்போர்ட்ஸ் மீட்ல இல்லைன்னு சொல்லுங்க மனசார. ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஒரு அண்ணங்காரன் கூட கொண்டாந்து விட்டு வரல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க மேட்ச் ஆடையில கூடவே நிக்கல. உங்களுக்கு பிரச்சனைங்க உங்களுக்கே தெரியாம ஏரியால பசங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு தூக்கல செய்யல செய்யறான்ல. அவர் எப்படி ஆம்பளை பசங்களை குறை சொல்லுவீங்க? எப்படி ஆம்பளை பசங்க கெட்டவன் சொல்லுவீங்க? எல்லா இடத்துலையும் கெட்டவன் இருக்கான். ஆண்லையும் கெட்டவன் இருக்கான், பெண்லையும் கெட்டவன் இருக்கான். மனுஷன்ல நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். ஆனா நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம யாரு. ரைட்டா? 7 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ள பெரிய வேலைகளே பார்க்க மாட்டான். உட்காந்து சாப்பிடலாம், உட்காந்து இட்லியை தொட்டு மிளகாப்பொடியோட வாயில வச்சவொடனே விற்கின பிறகுதான் தண்ணி எப்படிமா. ஆனா பெண் பிள்ளைக்கு 3 வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க, சாப்பிட உட்காரல தண்ணியோடு எடுத்துக்கிட்டு உட்காருன்னு. ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்டா வளருவான். அத்தைங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட உங்க அண்ணனுக்கோ உங்க தம்பிக்கோ தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பையனோட முகத்துல உங்க அப்பாவுடைய முகம் இருக்கும், அது அண்ணனின் முகம், தந்தையின் முகம். அப்ப அத்தைக்காரிங்க எல்லாருமே ஆண் பிள்ளைகளை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சோ சிறு வயதில் அம்மாவின் அனுசரணை, அக்காவின் அனுசரணை, அத்தையின் அனுசரணை. எதிர் வீட்டில் ஒரு அக்கா சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்கும், டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும். இங்க வீட்டில் காசு கொடுக்கணும், அந்த அக்காட்ட போய் அழுது நிற்பான். அது 100 ரூபா காசு கொடுத்து அப்பாட்ட சொல்லாதரா தம்பின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு தோழிகளின் அனுசரணை. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் ஒரு ரூபாய் ப்ராஜெக்ட் எழுத மாட்டான். எல்லாமே படம் வரைந்து பாகங்களுக்குரியெல்லாம் பொண்ணுங்க தான் எழுதி கொடுக்கும். சரிதானே? ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெஸ்டியா இருந்துட்டா அவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, வண்டியில வேகமா போகாத, வீட்டுக்கு சீக்கிரமா போ, சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத, வீட்டில் அடைஞ்சு கிட, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், தூங்கிட்டியான்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பெண் தான். பெண் தான் அவனை வழி நடத்துவா. அதுக்கப்புறம் கட்டுனீங்கன்னா
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோழியோ ஒரு காதலியோ கிடைச்சிட்டு அவ வழி நடத்துவா, அவள் பார்த்துப்பா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னா போதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அதனால தான் கல்யாண மேடையெல்லாம் நம்ம வீட்டிலலாம் கவனிச்சு பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு மேடையில் ஆணும் பெண்ணு மட்டும் நிற்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில் ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க, இந்தாப்பா இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க. அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும், இனிமேல் நீ பார்த்துக்க. அதுக்கு பிறகு மனைவி பார்த்துப்பான், நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுப்பான், அவளை சார்ந்து வாழ்வான். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டான்னா ராசா. பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு கேளே வெளியில் துண்டோடு நிற்கும், அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூடவே வரும். சாவி எடுத்து கொடுக்கும், கூட ஃப்ரெண்டாக இருக்கும், பேசிக்கிட்டே வரும், 1008 அப்பா போடும். இந்த உலகமே உங்களுக்கு ஒரு பெண்ணுன்னு மாறும். அந்த அடுத்து மகளை சார்ந்து வாழ்வீங்க. கடைசி வரைக்கும் ஆண் ஒரு பெண்ணைத்தான் சார்ந்து வாழ்றான், ரைட்? ஆனா அவனை தான் நம்ம இண்டிபெண்டன்ட்னு சொல்றோம். புஜபல பராக்கிரமசாலி, கிரீடத்தோடு பிறந்தவன் அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி உண்மையை சொல்றதுக்காக எவன்லாம் கோயிலில் காசை வெட்டி போட போறானோ எனக்கு தெரியல. ஆனால் சொல்லித்தானே ஆகணும். நீங்களே அப்படி தானே நம்புறீங்க, நான் டிபெண்டன்ட் தானே நம்புறீங்க, நான் ஒரு ஆணை சார்ந்து வாழ்வதாக தானே நம்புறீங்க. நீங்க உங்க வீட்டெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, நான் சொன்னது சரியா தப்பானு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நம்முடைய வீடுகளில் கவனிச்சு பாருங்க, ஆண் சார்பு வாழ்க்கை வாழுகிறவனா பெண் சார்பு வாழ்க்கை வாழுகிறவளா அப்படின்னு. ஒரு பாட்டி செத்து போச்சுன்னா தாத்தா 3 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டார், செத்து போயிடுவார். கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் வீடுகளில் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு பெண்ணோட அனுசரணையில் தான் நான் வாழ்ந்திருக்கேனே தெரியாது. பெண் சொல்லக்கூட மாட்டாடே, நீ அனுசரணையில் தான்டா இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டான். அந்த பேரன்பு பெருவெள்ளத்தில் வாழ்ந்தவனுக்கு அவனுக்கு எல்லாமே அவனால் நடக்குது நினச்சிக்கிட்டு இருப்பான். திரும்பி நின்னா தண்ணி கிடைக்கும், திரும்பி நின்னா டீ கிடைக்கும். அவர் இருந்தா அப்படின்னு கூப்பிட்றப்ப எதுக்காக கூப்பிட்றாரு அந்த பெண் புரிஞ்சுப்பா. நல்லது கெட்டது அவள் பார்த்துப்பா, அவளுக்காகவே அந்த ஆணுக்காகவே வாழ்வான். அப்பதான் அவ இல்லாத பிறகுதான் தெரியும், என் வாழ்க்கை அவள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அவளை சார்ந்தான் என் வாழ்க்கை இவ்வளவு நாளாக இருந்திருக்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப நொந்து போயிடுவான். அப்பதான் ஏக்கம் வரும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், சாரி கேட்கணும்னு தோணும். ஆனால் அந்த பொண்டாட்டி உசுரோடு இருக்காது, பாட்டி செத்து இருக்கும். வைரமுத்து சொன்ன மாதிரி, என்னைக்கு என் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலும் அன்னைக்கே எம்படுக்க தென்னைக்கு வந்துருச்சு அப்படிமா. தென்னைக்கு வந்துடுவான் ஆம்பளை, எதுவுமே பிடிக்காது. நீங்க வேணா உங்க வீட்டில் செத்து போன தாத்தாக்கெல்லாம் கணக்கெடுத்து பாருங்க. வீட்டில் போய் அம்மாட்ட அப்பாட்ட கேளுங்க, 3 வருஷம் தாத்தா செத்துருவார். ஆனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு நிக்கல, பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு கேள 55-60 வயசுல அந்த வீட்டோட அப்பா தாத்தா இறந்து போவார். ஒத்த பொம்பளையான்னு உலகமே பார்க்காத அந்த பாட்டி இட்லி கடை போட்டு இருக்க சொத்துல பாதியை வித்து விவசாயத்துக்கு இறங்கி வேலை பார்க்குறவன் யாரு என்னன்னு தெரியாதப்ப ஆம்பளை மாதிரி பேங்க்குக்கு போய் வரிசையில் நின்று லோன் போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பையனை கரை சேர்த்து பேரம்பத்தி கையில் எடுத்து தான் சாவா. அதான் பொம்பளை, ரைட்? சாகாது அந்த பாட்டி. பொம்பளைக்கு உசுர கையில பிடிச்சு வைக்கிற தெம்பு இருக்கு. அவ இண்டிபெண்டா, ஆண் இண்டிபெண்டா? உசுரையே கையில பிடிச்சு வைக்கிற கெப்பாசிட்டி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அவளை இந்த சமூகம் டிபெண்டன்ட்னு சொல்லுது. 3 வருஷம் கூட பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாத ஒரு ஆணை இந்த சமூகம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுது. நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு நடுவில் ஆம்பளை கெட்டவேங்கிறீங்க. இதை வந்து சொல்றவன் யாரு? இதை வந்து சொல்றவன் யாரு? நான் தானே. அப்ப you need to understand that who you are first. நீங்கள் சாமி இல்ல, பூதம் இல்ல, பூ இல்ல, மலர் இல்ல, காற்று இல்ல, நிலவில். a woman is a woman, that's it. பெண் என்பவள் பெண் தான், அவ்வளவு மட்டும்தான். அதுவே பெரிய பேரு தான், அதுவே பெரிய பேரு தான்.